Hi friends, welcome to Thalikum OOSAI. இன்னைக்கு என்னோட சேனல்ல திருக்கைமீன் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சத்துக்கள் நிறைஞ்ச இந்த திருக்கைமீன் தொக்கு செய்யறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், அதோட பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் பூண்டு மட்டும் இடித்து சேர்த்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம பொடியை நறுக்குன ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம தொக்குக்கு தேவையான எல்லா மசாலாவையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போது நான் சிவப்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிஞ்சை வந்து நமக்கு கரம் மசாலா போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹோம்மேட் கரம் மசாலான்றதுனால ரொம்ப காட்டமாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இதில் நம்ம ரெடியாக எடுத்து வச்ச அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். ரொம்ப கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கி அதோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அலசி வச்சுருக்க மீனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் எல்லா மீனையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த கிரேவியோடு நம்ம கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இதை நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான நம்ம உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் விடுறேன். அப்போ தான் இது தொக்கு பதமாக நமக்கு கிடைக்கும். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இதை நம்ம நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா தொக்கு பதமாக நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையும் ரொம்பவே சத்துமிக்க திருக்கைமீன் தொக்கு இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.